போது மனதே மாறிவிட்டது. சந்தோஷமா இருக்கு. நீங்க பாண்டதை பார்த்து மீடியாக்கார எழுந்து போயிட்டாரு. அதோ அவரே போயிட்டாரா? ஆமா கண்ணே, சந்தோஷமா இருக்கு. உன் மேல எனக்கு உயிரே இருக்கு. ஒண்ணு என் உயிரை விட்டா வந்து நிச்சயமாக உன்னை விட மாட்டேன் கண்ணே. நிச்சயமாக கண்டிப்பாக. என்னங்க கண்ணே என்னங்க உன் மனதில் என்ன ஆசை இருக்கா? உன் மனதில் ஆசையா? அந்த ஆசையை தீர்க்க முடியாத பாவியா இருக்காங்க. இப்போதே நீ வாயை திறந்து கேட்டால் போதும், என்ன வேணாலும் கொடுப்பேன். உயிருக்கு கொடுப்பேன். ஆமா என்னவோ என்னவோ சம்மதமா சம்மதமா நான் கடிச்சேன். இந்த நாடு நகரம் உப்பு சக்தி வரவாடு மாட மாளிகை கோட கோபிலம் அனைத்தும் உன் பேர்ல உயிர் சாசம் செய்யணும். இப்படிதான் கேட்பது எனக்கு முன்பதாகவே தெரியும். அதனால தான் இந்த நாடு நகரம் உப்பு சக்தி வரவாடு மாட மாளிகை கோட கோபிலம் அனைத்தும் உன் பேர் உயிர் சாசனம் செய்து உன் அடிப்பிரல வச்சுக்கிறேன். கண்ணே சந்தோஷமா? சந்தோஷமா சந்தோஷம். அவ்வளோ முடிஞ்சா சந்தோஷம். கண்ணே முத்து மணி
என் சொத்து மணிமா. டேய். என் பொண்டாட்டி, அன்பு பொண்டாட்டி, ஏதோ தெரியாம கால் போட்டுருக்கா. அதுக்குதான் சிரிக்கிறீங்களா? தெரியாம கால் பட்டுச்சா? தெரியாம கால் போட்டுருக்கா. இதுக்கு அப்புறம் உனக்கு எங்கம்மா காப்பு கட்ட போறோம்? ஏய், இங்க பாருடா. என் உயிர் பாதி அவள், அவள் உயிர் பாதி நான். ஆமா, என் உயிர் அவள், அவள் உயிர் நானடா. உயிர்லாம் அப்போ ஆ. நீ இப்ப மயில். டேய், உனக்கு எனக்கு சிலையை பத்தி தெரியாதுடா. அவள் சிலை என்றால் யார்? என் மனதில் பூத்த ரோஜாடா. அடாடா, என்றும் என நீங்காது இருப்பவன் நிலவுடா அவன். உன்ன நான் வானம் என்றால் அவன் நிலவு. ஆ, நான் கடல் என்றால் அவன் அலை. உன்னை அப்படியே நினைச்சுக்கிறவங்க மாறி போச்சு. ஏய், நான் கண் என்றால் அவன் இமையுடா. இருவரும் நீங்க முதல்ல. என்னடா பேசிக்கிறா டேய்? யாருமா? சேர்ந்துறானடா டேய். யார்? டேய் டேய் டேய். ஏய், அட லாபட்டலாம், லோல்பட்டலாம், அட ஊனமுட்டு பையா அடைங்க. ஏன் கேட்டு மூச்சல ஏய், ஏன் சிலை. வாய் ஏன்டி ஏன் மேல உனக்கு சொல்லி போவான்? ஏமே. சரி, ஏன் மேல சொல்லி போவான்? ஏய், ஏய், சிலை. சிலை. ஐயோ. என்ன தடவை? எங்க அம்மா அப்படியே சொன்னாங்க. என்ன? இந்த தேவடியாவடி நம்பாத நாளு. போடு போடு. பாவி, எவ்வளோ பத்து தேடணுமா? நீ நல்லவன் நினைத்து இந்த நாடு நகரம் அனைத்து ஒன்றே எழுதுவேன். உன்னுடைய வார்த்தையை நம்பி உடன் பிறந்த தங்கையை அடித்து நாடு கடத்தினேன். கூட பிறந்த தம்பியும் அடித்து நாடு கடத்தினேன். நான் அடி சொன்னமா? எவன் துரோகம் செய்யறானோ பாடு ஒரு பசங்க இப்படிதான் நீ சொல்றது. இது வரைக்கும் அந்த பொண்டாட்டிக்கு எவன் துரோகம் செய்யறானோ அவன்லாம் இப்படிதான் ஆயுதுக்கு போனோம். பாவி. ஆ? ஏய், இப்ப சொல்லுகிறியா ராஜாத்தியில நான் நல்லவளா கெட்டவளா? ஷபாஷ். இது வரைக்கும் சொல்ற 400 பேர் இங்க வந்து போய்க்கிறாங்க. இது வரைக்கும் திரும்பி போன நாளே கிடையாது. நானும் வராதால நானும் போனேன். சாரி புரிஞ்சு கொள்கிறேன் போனேன். ஏய், சிலை. பாவி. ஏன்டா அடிக்கிறீங்க? டேய், டேய். ஒரே வார்த்தை சொல்லிக்கிறேன்டா. என்ன பெத்தெடுத்த தாய் தந்த கூட என்ன அடிச்சுதுலடா. கண்ட நாயெல்லாம் அடிக்குதுடா என்ன இப்போ நீ. நாயெல்லாம் அடிக்கிறான். அண்ணா சிக்கன் ரைஸ் வாங்கி போடுறான். வாங்கி குத்தியா? அது அங்க போகாம உனக்கு சரி, அடிச்சுடா. வாங்கி குத்தியா? போய் இந்த பைக் எடுத்து சுத்தலாமா? 4 கடை சுத்திட்டா சிக்கன் ரைஸ் எதுவுமே இல்லடா. டேய் அந்த ஊர்ல போய் என்ன குடல போடுச்சு? இல்ல ஒண்ணு போறதுக்கு அப்புறம் தான் போனோம். அது பாவி. நீயும் ஒரு பெண்ணாடி. யாரு யார் சொல்றது பெண்ணு? ஏய், என்ன மோகன் யாரா பெண்ணுங்க? எங்க அம்மா 9 ஆகிட நத்தியுமா. ஏன் சொல்ற? என்னடா சொல்ற? பாவி, நீ ஒரு பெண்ணாடி. அப்பவே சொன்னானே கவிஞன். என்ன சொன்னா? எழுதி வச்சா ஏத்திலே. ஏன் சொன்னா? சீரும் பாம்பை நம்பலாம், ஆனா சிரிக்கும் பெண்ணை நம்ப கூடாது. ஆடியும் நம்பலாம், ஆவணியும் நம்பலாம். 16 வருடம் சேவை கட்ட இந்த பெண்ணை நம்பினால் கடைசியில் உனக்கு இந்த அடாக்கு எதுவும் சொன்னாங்க. அப்ப நல்லா இருந்தா? கேட்காத போச்சு. மாமா அப்ப நல்லா இருந்தா? பெண்கள் அழகாக பிறக்கலாம், ஆனால் ஆண்களை கண் காட்டி மழைக்கும் ஜாடியாக பிறக்க கூடாது. இப்படி பிறந்தால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு அழிவு உண்டு. போய் பாரு உத்தரமேர்ல எங்களை நம்பித்தான் எல்லாம் பிச்சை திங்கறானுங்க. சத்தியமா உத்தரமே 4 பிளாட் வாங்கி போட்டுக்கிறேன் ஏமாத்தி. உண்மை சொல்லிட்டேன். சரி பாவி, ஒன்னே நான் ஆசைப்பட்டேன். கண்ணில் 2 நான் தான் காதல் கட்டி வைத்து அத்தை நீயும் கண்ணில் 2 நான் தான் காதல்
போய் போச்சுடா பையங்க. நகராட்சி தலைவரியா லைன்ல இங்க எங்க ஆடு